அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் பாருங்கள். இது சாலையுடைய நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கா பாகோடு பஞ்சாயத்து என்று அறியக்கூடியதான 14வது வார்டில் கிடக்கூடிய கோலம். பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த பாதைக்கு வர முடியவில்லை. பள்ளி பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த வாகனங்களை கொண்டோ அல்லது வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மழைநீர் சூழ்ந்து கிடக்குது. இது பல முறை இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதி எங்கே? மக்களிடமே ஓட்டு வாங்கியவங்களெல்லாம் எங்கே? ஏன் இது செய்ய வைக்கல? ஒரு பக்கம் சாலையை தோண்டி நாசமாக்கினார்கள் குடிநீர் இணைப்புக்காக. எவ்வளோ அவதிப்படுறோம் பாருங்கள் மக்கள். எத்தனை வீடுகள் இருக்காங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி புழுந்திருக்கிறது. ஐயா, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசிறக்கம் இருக்குமா? ஒரு மக்களுக்கு அக்கறை இருக்குமானால், ஒரு வேலை செய்கிறது உத்தரவாதித்தம் உங்களுக்கு இருக்குமானால், இந்த சாலையை நீங்கள் சீரமைக்க வேண்டும். எப்படி சீரமைக்க வேண்டும் கேட்டால், இதுக்கு மழைநீர் ஓடை கிடையாது. அந்த மழைநீர் ஓடை இல்லாத காரணத்தினால்தான் எல்லா இடத்திலும் உள்ள தண்ணீர் இந்த இடத்தில் கெட்டி கிடந்து அந்த தண்ணி வீடுகளுக்குள்ளே புகுந்து செல்லுது. மக்களுக்குள்ளே வீடுகளுக்கு இருக்க முடியவில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த முகாம் போடும்போது இதெல்லாம் முகாமில் இந்த பெட்டிஷன் வரலையா உங்களுக்கு? யாரும் இந்த புகார் சொல்லவில்லையா? பஞ்சாயத்து கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து பிரசிடண்ட், பஞ்சாயத்து அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் ஏன் இது கண்டுகொள்ளவில்லை? ஏன் கண்டுகொள்ளவில்லை? காரணம் என்ன? மோகன்குமார் வீடியோது மக்களுக்காக, எனக்காக இல்லை, மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக. அதில் அரசியலும் மதமும் சீல்படுகின்ற தேவை கிடையாது. ஆகையால் மாண்புமிகு முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், பஞ்சாயத்து அதிகாரிகள், நீங்கள் இனியாவது கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது 4வது வீடியோ போடுறோம். இந்த சாலை குறித்து மக்கள் எவ்வளோ அவதிப்படுறோம். வழிபாட்டு தலங்கள், பள்ளி பிள்ளைகள் போகக்கூடியது, போக்குவரத்து, ஏகப்பட்ட வீடுகள், யாருக்கும் நடந்து கூட போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது மக்களிடத்தில் ஏதாவது ஒரு அன்பும் பாசம் இருக்குமானால், அக்கறை இருக்குமானால், இந்த சாலையை நீங்கள் மழைநீர் ஓடை அமைக்க வேண்டும். அதாவது ட்ரைனேஜர் அமைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வீணாக நிற்கிறாங்க செலவுகள். இந்த சாலைக்கு எத்தனை மீட்டர் நீளம் இருக்கிறது? ஏறக்குறை ஒரு 250 மீட்டர் இங்கே வந்தால் பெரிய ஓடை கொண்டு இணைக்கலாம். ஏதாவது ஒன்று செய்யுங்க, அனுப்பி வைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் மக்கள் போராட்டம் தான், வேறு வழிகள் இல்லை. மக்கள் ஒன்றிணைவோம், செய்ய வைப்போம். செய்யுமா இல்லை என்று பார்ப்போம். பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், இது குறையல்லவா? குறைவதற்கு நாள்கள் படைத்து முகாம் போட்டங்கள் இது குறைவல்லவா? இது சுகாதாரக்கேடு அல்லவா? அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய 38 பெட்டிஷன் தலைமை செயலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்துகள் இருக்கிறது. எந்த ஒரு பெட்டிஷனும் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. யார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகையால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். செய்தியாக வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மக்களுக்கு சவாலாக இருக்கிறது. சாலையை பார்க்க முடியவில்லை, தண்ணீர் போக இடம் கிடையாது. ஆகையால் நீங்கள் செய்ய திருமணி இது 4வது பெட்டிஷன். இது மனுவாக ஏற்றுக்கொண்டு இந்த தண்ணீரை கொண்டு போகிறதுக்கு முடிவு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.